வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுறது மாதிரி ஈஸியாக பண்ணிட முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸுடைய ரோவையும் பி அப்படின்ற மேட்ரிக்ஸுடைய காலம் எடுத்து ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணி நம்ம சி அப்படின்ற மேட்ரிக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதுதான் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், பி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட் ரோவை நம்ம எடுத்து பி மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட்டு காலமில் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸாக எடுத்து நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒன்றையும் பி அப்படின்ற மேட்ரிக்ஸில் இருக்கிற 4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸில் 2ஐயும் பி அப்படின்ற மேட்ரிக்ஸில் இருக்கிற இந்த 2ஐயும் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை ஆட் பண்ணணும். அதாவது 1 into 4 4 ப்ளஸ் 2 into 2 4. ஸோ 4 + 4 நம்ம ஆட் பண்ணும்போது 8 அப்படின்ற வேல்யூ வரும். இந்த 8 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம சி மேட்ரிக்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம், அதாவது ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற அதே ஃபஸ்ட்டு ரோவை நம்ம எடுத்து பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் செகண்ட் காலமில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதாவது ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து 1, பி மேட்ரிக்ஸ்லேருந்து 3 ப்ளஸ் நம்ம ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து 2, பி மேட்ரிக்ஸ்லேருந்து 1 அப்படிங்கிறத நம்ம எடுத்து பண்ண போகிறோம். அப்போ 3 + 2 5 அப்படிங்கிறத சி மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் நம்ம அசைன் பண்ணி வைப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது ஏ மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவை நம்ம எடுத்து பி மேட்ரிக்ஸோடைய ஃபஸ்ட்டு காலமில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படிங்கும்போது ஏ மேட்ரிக்ஸில் 3யும் பி மேட்ரிக்ஸில் 4ம் நம்ம எடுத்துக்குவோம். ப்ளஸ் ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து 4, பி மேட்ரிக்ஸ்லேருந்து 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 12 + 8 நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வரும். இந்த 20 அப்படிங்கிற வேல்யூவை சி மேட்ரிக்ஸோடைய செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் நம்ம அசைன் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் நம்ம ரெண்டு எடுத்துக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸோடைய செகண்ட் ரோவை எடுத்து பி மேட்ரிக்ஸோடைய செகண்ட் காலமில் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 3 + 4 × 1. ஸோ இந்த 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ்லேருந்து, அடுத்து 3ன்றது பார்த்தீங்கன்னா பி மேட்ரிக்ஸ்லேருந்து, ப்ளஸ்ஸு 4 அப்படின்றது ஏ மேட்ரிக்ஸ், 1ன்றது பி மேட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி வர 13 அப்படிங்கிற அந்த ஆன்சரை சி மேட்ரிக்ஸோடைய செகண்ட் ரோ செகண்ட் காலமில் நம்ம அசைன் பண்ணுவோம் 13 அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது கோடிங்கை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. ஒரு ஃபார் லூப்பில் i = 0 நான் இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா i < a ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸோடைய ரோ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா j அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார் லூப் நான் எழுதுகிறேன். j 0 இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறேன். j <b கால் அப்படின்னு நம்ம வந்துருக்கோம். அதாவது பி மேட்ரிக்ஸில் இருக்கிற காலம்ஸ் நம்ம எடுக்கிறதுக்காக. அடுத்தது இதுக்குள்ளே இன்னொரு கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லூப் நான் எழுதுகிறேன். கே 0 இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கே <b ரோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதாவது ஏவில் இருக்கிற அந்த ரோவை நம்ம எடுத்து பியில் இருக்கிற ஒவ்வொரு ரோவாக நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு AFIK × BFKJ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா ஏவில் இருக்கிற ஒரு ரோவை எடுத்து பியில் ஒவ்வொரு காலம் வேல்யூவாக நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறது தான் அப்படின்றது தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா i 0, j 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் நம்ம 0, கேவும் நமக்கு 0ன்றதை நமக்கு எடுத்துக்கும். ஸோ இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு AFIK × BFKJ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். அதாவது ij நம்ம கே மூணுமே 0 அப்படிங்கும்போது ஏ மேட்ரிக்ஸில் 0 பொசிஷன் 1 அப்படின்றது இருக்கும். அதே போல் பி மேட்ரிக்ஸ் 0 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ 0 + 1 × 4 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0 + 4 நமக்கு 4ன்னு வரும். அந்த 4 அப்படின்றதான் சம்மில் நம்ம அசைன் பண்ணியிருப்போம். அடுத்த ஐட்ரேஷனில் கே 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 அப்படிங்கும்போது நமக்கு திரும்ப லூப்பில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0 1 அப்படின்ற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். பி மேட்ரிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படின்றது தான் இருக்கும். ஆல்ரெடி சம்மில் நமக்கு 4 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ 4 + 2 × 2 நமக்கு பார்த்தீங்கன்னா 4 + 4 = 8 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ இந்த 8 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு சம் அப்படிங்கிறத நமக்கு அசைன் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கே 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். நமக்கு லூப் ஃபால்ஸ் ஆயிரும்.
ஃபார் லூப் வந்துட்டு ஃபால்ஸ் ஆகும்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா சிஎஃப்ஐஜே இஸ் ஈக்குவல் டு சம். அதாவது சிஎஃப்ஐஜேயில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மோடைய வேல்யூ நான் வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஐஜேயோடைய வேல்யூ வந்து 0 அப்படிங்கும்போது சியோடைய 0 பொசிஷனில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது வந்து அசைன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ரோ காலம் வேல்யூஸ் நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுக்காக இன்டீஜரில் வந்துட்டு ரோ கமா கால் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து யூசர்லேருந்து வாங்கணும் அப்படிங்கும்போது பிரிண்ட்எஃப்ல போயிட்டு என்டர் ரோ காலம் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். என்டர் த ரோ அண்டு காலம். ஸோ ஸ்கேன்எஃப்ல நான் வந்துட்டு இந்த வேல்யூஸ் வந்து வாங்கணும். ரெண்டுமே இன்டிஜரில் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறனால %d நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இன்டிஜர் நம்ம வந்து வாங்கும்போது ஆம்பர்சன் கொடுத்து ரோ கமா ஆம்பர்சன் கொடுத்து காலம். ஸோ இது ரெண்டுமே வாங்கிட்டேன். அடுத்தது வந்து இன்டிஜரில் நான் வந்துட்டு ஏ ரோ ஏ காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிடுறேன். அதே போல் வந்து பி மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்காகவும் பி ரோ பி காலம் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து சியில் வந்து அசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சி ரோ கமா சி கால் அப்படின்னு சொல்லிட்டு 6 வேரியபிள் நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரோ பி ரோ சி ரோ. ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த ரோ அப்படிங்கிற வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். அதே போல் ஏ கால் பி கால் சி கால். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த காலம் வேல்யூஸை நான் வந்துட்டு அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ரிக்ஸுமே நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணோம். அப்போ இன்டீஜரில் வந்துட்டு ஏ ஆஃப் ஏ ரோ ஏ கால் அப்படின்னு சொல்லிட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸை நான் வந்துட்டு டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். இதே போல் பிசி அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னும் 2 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது பி அப்படிங்கும்போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏ அப்படின்றத வந்து பின்னு மாற்றி விட்டுலாம் நாம். ஸோ கமா கொடுத்துட்டு சி மேட்ரிக்ஸ். ஸோ 3 மேட்ரிக்ஸ் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணிவிட்டு இப்போ ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸை ரன் பண்ண டைமில் யூசர்லேருந்து நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதனால் வந்து ஒரு பிரிண்ட்எஃப் நம்ம வந்து எழுதிட்டு என்டர் %d இன்ட்டு %d ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸ்லாஷன் கொடுக்கும்போது நியூ லைன்லேருந்து வேல்யூஸ் வந்து வாங்கும். இப்போ %d இன்ட்டு d அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ரோ கமா ஏ கால் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது நான் வந்துட்டு யூசர்லேருந்து வேல்யூஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபார் லூப் நான் வந்து எழுதுகிறேன் ஐ அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ நம்ம வந்துட்டு லூப்புக்குள்ளேயே டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஐ வந்து 0ன்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு ஐ லெஸ் தென் ஏ ரோ. இந்த ஐ ஃபார் லூப் எழுதுறது வந்துட்டு ஏவில் ரோ வேல்யூஸ் எனக்கு வந்து வாங்கிறதுக்காக. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபார் லூப் நான் வந்து ஜே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒன்று வந்து எழுதிக்கிறேன். ஜே வந்துட்டு 0ன்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு இந்த ஜே லூப் வந்து பார்த்திங்கன்னா ஏவுடைய காலம் வேல்யூஸ் எனக்கு வந்துட்டு வாங்கிறதுக்காக. ஸோ யூசர்லேருந்து வேல்யூ வாங்கணும் அப்படிங்கும்போது ஸ்கேன்எஃப். ஸோ உள்ளே வந்து %d நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஆம்பர்சன் ஏ ஆஃப் ஐ ஜே. ஸோ இது வரைக்கும் வேல்யூஸ் கரெக்டாக வாங்குதான்றதை ரன் பண்ணி பார்த்தலாம். என்டர் ரோ காலம்ஸ் நம்மகிட்ட வந்து கேட்குது. ஸோ ரோ வந்து 2 காலம் நான் வந்து 2 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ அதில் வந்து என்டர் 2 இன்ட்டு 2 ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ என்டர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஆர்டரில் வேணாலும் நம்ம வந்து என்டர் பண்ணலாம். ஸோ வாங்கிடுச்சு, எரர் எதுவுமே இல்லை. ஸோ எரர் இல்லை அப்படிங்கும்போது நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் நம்ம வந்து வாங்கினதை காப்பி பண்ணி ஸோ கீழே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஏ அப்படிங்கிற இடத்துல பி அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு பி மேட்ரிக்ஸையும் யூசர்லேருந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ பி மேட்ரிக்ஸை நான் வந்து யூசர்லேருந்து வாங்கிட்டேன் அப்படின்னா ஸோ அடுத்து வந்துட்டு கேல்குலேஷன் அப்படிங்கும்போது 2 ஃபார் லூப், அதாவது ஐ அப்படின்றது வந்து ஏ ரோ, இது வந்து பி காலம். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு ஃபார் லூப் நம்ம வந்து எழுதணும். கே வந்து 0ன்னு சொல்லி இனிஷியலைசேஷன் பண்ணிவிட்டு கே லெஸ் தென் பி ரோ கே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ளஸ் is equal to a of ik into b of kj. இந்த லூப்புலேருந்து வெளியில் வந்துட்டு c of ij
இஸ் ஈக்குவல் டு சம் அப்படிங்கிறத அசைன் பண்ணிவிட்டு சம் அப்படின்றத வந்து 0ன்னு சொல்லி அகைன் நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணிடணும். சம் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணல. அப்போ கால்குலேஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு இன்டிஜர் டேட்டா டைப்பில் சம் அப்படிங்கிறத டிக்ளரேஷன் பண்ணி 0ன்னு சொல்லி ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதுதான் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரிசல்ட்டு நம்ம வந்து கொடுத்துட்டு சி மேட்ரிக்ஸ் ஸோ இதில் ஸ்கேன்எஃப்க்கு பதிலாக பிரிண்ட்எஃப் நம்ம வந்து ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதனால் வந்துட்டு பிரிண்ட்எஃப் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். /t கொடுத்தோன்னா ஒரு டேப் தள்ளி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஆம்பர்சன் வராது. சி மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதை ஆர்டராக ஒரு ரோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரோ வந்து நியூ லைனில் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் வந்துட்டு லூப் முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் வந்துட்டு /n கொடுத்தோன்னா ஸோ ஒரு ரோ முடிஞ்சிட்டு அடுத்த ரோ வந்து நியூ லைனில் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். 2x2 அதாவது ரோ அண்ட் காலம்ஸ் வந்து 2x2 நான் வந்து கொடுத்துருக்கேன். எப்போ 2x2 A மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்கும். ஸோ நான் அது வந்து 2னே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 C மேட்ரிக்ஸ் ஸோ 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லும். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோ காலம் வேல்யூஸ் வந்து எவ்வளோ நாள் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 3x3 நான் வந்து கொடுக்குறேன். ஃபுல்லாக வேல்யூஸ் நான் வந்து 2 தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 12 அப்படின்ற சொல்லி எல்லா வேல்யூஸுமே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.